இவனுங்க அதான் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அந்த யோசிக்க மாட்டானுங்க. எடுத்த உடனே தான் தளபதிய வார்த்தை விட்டுறது தான். எத்தனை வாட்டி போட்டு ஏத்துட்டினாலும் இங்க வந்துட்டு சொரணை இல்ல சில நாய்ங்களுக்கு. முதல்ல இந்த இன்னொன்னுடா கட்சி இல்ல இன்னொன்னுடா இந்த கட்சி இல்ல அவரு இந்த கட்சி இல்லாம முதல்ல இல்ல இந்த கட்சி இல்லாம தளபதி அவனாவது திட்டிருந்தானா இங்க என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சீசமா ஏன் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நான் எல்லாரையும் திட்டிருக்கேன். இப்ப விக்னேஷ் ஒன்று திட்டிருக்காரு, ஏன் ஷாம திட்டிருக்காங்க. இங்க எப்படின்னா முதல்ல இருக்கிறது அதிக பேர் இருக்கிறதே இன்ஸ்டாகிராம்ல அதிக கோடிக்கணக்கில் யூசர்ஸ் இருக்கிறது. அவனுங்க தெளிவா இருக்கானுங்க. இருக்கிற டெசிஷன்ஸ் எவனும் கவலைப்பட மாட்டானுங்க. இங்க இவனுங்க என்ன சொத்து எழுதி தருதுங்களா இல்ல இது பண்ணி தருதுங்களா? இவனுக்கு என்ன ஒரு உலகம்னா, ஐயோ உலகமே இருண்டுறோம், ஐயோ இது பண்றோம். எத்தனை டெசிஷன் எடுத்திருக்காங்க, அதான் எத்தனை இது பண்ணி போயிருக்காங்க. அதான் இல்லடா தெரியலதான் விக்னேஷ் அவங்கள சொல்றேன். விட இல்ல அவங்கள விட அதாவது தளபதி அவங்க டீம் அவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து பல கோணத்தை விசாரிச்சுதான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, சிந்திச்சுதான் இருப்பாங்க. அவங்கள விட இவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. இல்ல எத்தனை கட்சி டிராவல் பண்ணி போறாங்க எனக்கு அது புரியல. இவனுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்றானுங்க, அந்த அட்வைஸை கேட்கலன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றானுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. நாங்க தான் பண்ணிருக்கோம். இல்ல போன்ல 2 GB நெட் போட்டுட்டு விஜய்க்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணப்போ ஒப்பீனியன் சொல்லணும். அதான் பண்ணிருக்கோமே. ஏன்னா ஆஃப்லைன்ல அவ்வளவு பேர் இருக்கானுங்க. முதல்ல இது எப்படி இருக்குதுன்னா, கரூர் இப்ப இவ்வளோ இல்ல அவ்வளோ அனிதா மரணத்துல இருந்து இதுல இருந்து எவ்வளவு இப்ப எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. ஏன் இப்ப இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இது கூட போனாரு எல்லா இடத்துக்கும். கரூர் அவருன்னா அதான் இல்ல என்ன சொல்றது, மொத்த மாதிரி சோம்பேறித்தனமா வீட்டுல வந்து பாரு நான் சொன்னாரு அந்த மாதிரி பேசினாரு. எனக்கு அதான் புரியல. வெளி உலகத்துக்கு வாங்கடா. இவங்க எப்படி இருக்குதுன்னா இவங்களே ஒரு இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஐயோ எதுக்காலும் பயந்து சாவறானுங்க. எதுக்குன்னே தெரியல. சின்ன சின்ன டிசிஷனுக்கு மத்த கட்சி எல்லாம் கரெக்டா இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவனுங்க எல்லாம் முட்டு குத்துனுங்க எவ்வளவு இது சரி, பண்றானுங்க. என்ன ஒரு விஷயம் அலெக்ஸ், நான் இப்ப ஒரே ஒரு வந்து விஷயம் சொல்றேங்க. இங்க யாருன்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா சொல்லு இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஒரு ஒருத்தர் நிமிஷம் பேசணும்னு பேசி முடிச்சிட்டோம் எல்லாரும். ஓகேவா? உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நீ பேசுற பேசுங்க. 7 ரிக்வஸ்ட் கார்டு குரோம்ல செக் பண்ணிட்டானா விக்னேஸ்வர சொன்னா. இல்லடா அலெக்ஸ், இப்ப வந்து அங்க பாசிபிலிட்டிஸ் எப்படி அவங்க விசாரிச்சதா இருக்கட்டும், கரூர்ல எந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொன்னு அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க பத்தியா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிபிக்கு இது பண்ணாங்க, என்ன சொல்றது, மெயிலும் பண்ணுங்க, போய் லெட்டரும் கொடுத்துட்டு வந்தாங்க, நேர்ல போயிட்டு லெட்டரும் கொடுத்துட்டு வந்தாங்க பெர்மிஷனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரூர் டிஎஸ்பிக்கு வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் போயிட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நடந்தது இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஏன் இது பண்ணல? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் கேட்டாங்க, பொது ஹால் கேட்டாங்க, இது மக்களை மீட் பண்றதுக்கு. அதுக்குள்ள என்ன லாபி நடக்குது அங்க வந்து கொடுக்க வேணாம்னா என்ன சொல்றது, உள்ளார நம்ம டீப்பா போகல. ஆனா என்ன ஏதுன்னே தெரியாத பாத்தீங்கன்னா, அதான் சொல்றேனே, ஒரு இவன்லாம் ஒரு முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டு இல்ல நீங்க தான் போகணும். இல்ல நான் திரும்ப கேக்குறேன், இப்போ வந்து இந்த முடிவாக கூட இருக்கட்டும், என்னை பொறுத்தளவு ஓப்பனா சொல்றேன் நானு, அவர் வந்து சென்னையில கூட பார்க்க வர்றாருன்னு என் தளபதி அவர் முடிவு எடுத்தாருன்னா ஓகே என்னை பொறுத்தளவு. ஆனா இப்ப அவர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கான சூழ்நிலை இல்லைன்றதால்தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க, ஓகேவா? இப்ப அவங்க திரும்ப அந்த இடத்துல போய் இவங்களும் பாத்தீங்கன்னா சரியான பாதுகாப்பு கொடுக்காத அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா எனக்கு புரியலடா. நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கோம், புரியுதா? நம்ம கம்ப்ளைண்ட் வைக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, இங்க யாரு நமக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ, யாரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்க மேலேயே நமக்கு டவுட்டு, புரியுதா? அவங்களை எதிர்த்துதான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியாத இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் ஜிபியை போட்டு வச்சுன்னு தளபதிக்கு ஒரு ஐடியா கொடுத்துன்னு தளபதி அபியூஸ் பண்ணிக்கிட்டு. சொல்லு 41 பேர் இறந்துருக்கு அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு மாநிலத்துல இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அதிகாரி மேல ஏதோ ஒரு பணியிட மாற்றமோ ஏதோ நடந்திருக்கும். இப்ப வரைக்கும் அங்க ஒண்ணும் நடக்கலன்னா இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போய் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு நம்ம போய் எப்படி போய் அந்த இடத்துல வந்து நம்பி போக முடியும்? எல்லாமே தான் தெரியுதுல்ல, இன்னொரு லாபி விஷயம், எக்கோ சிஸ்டம் எல்லாமே முக்கியமான விஷயம் வந்து சொல்லு. அவர் வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அங்க ஒன்னும் வந்து செலிப்ரேட் பண்ண போல, ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண போறாரு. இது கரூர்ல நடக்குமா? இந்த ஒரு சின்ன பேசிக் சென்ஸ் இருக்கா இவனுக்கு பேசுறவனுங்க நம்ம சைடு?
நடக்க விட்டுருவாங்களா அன்னைக்கு டே ஃபுல்லா? மினிமம் 6 ஹவர்ஸாவது ஆகும் அவங்கள வந்து கூட இல்ல கூட்டிட்டு புகழே, வந்து 1 அரேஞ்ச் ஹவர் பண்ணி தாக்கு பிடிக்க பண்றதுக்கு. முடியுமாடா? தளபதி வந்து அங்க எதனா மண்டபத்துல இருந்தா 1 ஹவர் ஆச்சு அவங்க நிம்மதியா இல்ல விட்டுருவாங்களாடா? லைலா மணி அண்ணன் போட்ட ட்வீட்டை பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அவங்க கொடுத்த பர்மிஷன் கொடுத்த இடம் வந்து ஆஹ், அபாயகரமான இடம். அதாவது அந்த இடத்துல வந்து அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்கும். இவர் போய் அந்த இடத்துல நின்னாருன்னா அது வந்து ஒரு குறுகலான இடம். கரூர் கூட கரூர் வெளியே அந்த இடம் கொடுத்த இடம் வந்து கரூர் அந்த வெளியில அதுவும். இடத்துல வந்து அப்ப இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் நானு. இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்ல இருந்து யோசிக்கிறது இல்ல, ஒரு வழியில இருந்து யோசிச்சு எடுக்க மாட்டாங்க டிசிஷன். எல்லாரோட மைண்ட் செட்டும் தலைவர் என்ன சொல்ற சேஃபஸ்டா ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு துயரம் நடந்துடுச்சு, இதுக்கப்புறமும் ஒரு உயிர் கூட இந்த ஒரு விஷயத்துக்காக நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து முக்கியமான வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து அந்த கரூர் அந்த கரூர் வராங்களே அவங்களுக்கு சேஃப்டி 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 மட்டும்தான் யோசிக்கிறது இங்க. இந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம உட்காந்து அண்ணா டிபி வச்சுக்கிட்டு அவரே ஒரு படி மேல போய் அவரே திட்டுறீங்க. புரிதல்னு கொஞ்சமாச்சும் இருக்கணும் இந்த விஷயத்துல. இல்ல பச்சையாவே தெரியுது இல்ல, டோட்டல் சிஸ்டமே இல்ல பாத்தீங்கன்னா ஒரு இல்ல மனுஷனுக்கு இப்ப அகைன்ஸ்டா இருக்கும்போது. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல அலெக்ஸ், எனக்கு எல்லாருமே நீங்க பதில் சொல்றீங்க. இப்ப ஒரு கரூர் போறாருன்னையா, யார நம்பி நீ போக சொல்ற? எனக்கு இவங்க பாதுகாப்பு தருவாங்கப்பா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இது பண்ணுவாங்கப்பா, நான் இவங்களை இந்த நம்பி போறேன், நீ இவங்களை நம்பி சொல்லுவாங்கல்ல, போலான்னு சொல்லிட்டு யாராச்சும் சிஸ்டமும் ஒருத்தவங்க. அகைன்ஸ்டா இருக்கு, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. இப்ப புதுசா நம்மளும் அகைன்ஸ்டா இருக்கோம். வேற வேற அப்படி இல்ல சேஞ்சஸ் சாம. கிடையாது. இப்ப அவர் சொல்றாருல விக்னேஷ் அண்ணன் கரெக்டா சொல்றாரு. யார நம்பி போகணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப நான் போக ஆஹ் ரெடி. அங்க போய் இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அரசியல்னா போகணும், அடி வாங்கணும். அப்பதான் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சி மேல பழி ஆகும். அதை வச்சு நம்ம ஜெயிக்கலான்றாங்க. ஏன்னா அவர் வந்து அரசியலாவே இதை பார்க்கல. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மக்கள் இத மக்களுக்கு வந்து என்ன ஆனாலும் அரசியலா பரவாயில்ல. பார்க்கல. அங்க ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயத்துக்கு வந்து ஆறுதலா அவங்க கூட இருந்து ஒரு 30 நிமிஷமாவது அவங்க கூட பேசணும். அவங்க கிட்ட மனம் விட்டு இதான் யோசிக்கிறாரு அவரு. அந்த விஷயத்துக்கு போற மனுஷனை போய் நீ அரசியல் பண்ண சொல்ற இந்த விஷயத்துல. அவர் அரசியல் பண்ண நினைச்சிருந்தா 2வது நாளே உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கலாம். இது அரசியலை தாண்டி ஒண்ணு அவரோட மன மன அது கஷ்டத்தை வந்து தெரியலையேடா, அது வெளியே இவங்களுக்கு சொல்றதுக்காக ட்ரை தெரியலையேடா பண்றாரு இவங்களுக்கு. அவரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இங்க பக்கத்துல இடம் இல்லையா, பக்கத்துல கேட்காமலா இருக்காங்க. உதவ தெளிவா கேக்குறாங்க. போய் எல்லா இடத்துலயும் போய் கேக்குறாங்க. பர்மிஷன் கிடைக்கல. அப்படியே பர்மிஷன் தளபதி கொடுத்தாலும் டெசிஷன் இடம் எப்பயுமே கிடைக்கல. இடம் கிடைச்சாலும் காலையில ஓகே சொல்றாங்க, ஈவினிங் வந்து பர்மிஷன் இல்லைன்றாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு உள்ள. இதெல்லாம் வந்து நம்ம அதாவது இவங்களுக்கு எப்படின்னா எல்லாமே வெளியே சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க, கட்சியில என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சியிலுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எந்த சேஃபஸ்ட் வழியில கூட்டிட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா நேர்ல போய் மீட் பண்ணணும். நேர்ல மீட் பண்றதுக்கு சேஃப் வாய்ப்பு தான். இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சேஃப்டி சேஃப்டி மட்டும் தான் அவர் பாக்குறாரு. அவரோட இல்ல, சேஃப்டி கூட கிடையாது மக்கள் போகுது. மக்கள் ஜன சேஃப்டி, அவங்க மக்கள் வர சேஃப்டி, சேஃப்டி தான். மக்கள் இல்ல சேஃப்டி, இல்ல அந்த அவங்க குடும்பத்தோட சொல்றத சேஃப்டி. சொல்றேன்னா, அவரோட சேஃப்டி நான் சொல்லல. அவரோட சேஃப்டி சொல்லவே இல்லை. அது வந்து அரசியல் பயன்படுத்துறதுக்காக இவங்க பேசுறாங்க. நீங்க வந்தா யாருமே பார்க்க மாட்டாங்களா, எல்லாருமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது 2வது விஷயம். நான் வந்து போகும்போது திருப்பி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல அவர் வச்சிருக்காங்க. அந்த அவங்க கிட்ட அசம்பாவிதம் மனசு விட்டு பேசணும். அது அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும் அவரு. இது எல்லாத்தையும் அதுக்கு கணக்குல வச்சு ஒவ்வொரு நாள் உட்காந்து யோசிச்சு பேசி இங்க பண்ணலாமா, இந்த இடத்துல பர்மிஷன் கேட்கலாமா, ஒருத்தர் அந்த பக்கம் போறாங்க, ஒருத்தர் அந்த மாவட்டம் போய் பேசுறாங்க. எல்லா மாவட்டத்திலயும் கேட்டுட்டு வந்து அவங்க இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் அது எதுவுமே அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கணும். அது பொது வெளியில போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு மனசுல என்ன வருதோ இஷ்டத்துக்கு அதை எடுத்து போடும்போது இது இன்னொரு தலை. இன்னொரு விஷயம், ம். ஒருத்தவங்க வந்து அந்த ஆப்போசிட் கேங்லயே ஒருத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனே பாசிட்டிவா போட்டா கூட அவனே இன்ஃபுளுன்ஸ் பண்றது. அப்ப உங்க மோட்டிவ் தான் என்ன இதுல? முதல்ல ஒரு நிமிஷம் இரு. இந்த விஷயம் கன்ஃபார்மே ஆகல. கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்க அலெக்ஸ் இவனுங்க தான் ஒப்பாரி கன்ஃபார்ம் வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் 2வது விஷயம். லைக் அதான்டா. இல்ல இல்ல அவர் ஒரு எங்க நிமிஷம். வேணா இல்ல இல்ல மீட் இல்ல இல்ல பண்ணட்டா, நான் அது அவரோட டிசிஷன்டா நிமிஷம்டா, அது. டேய் இரு இரு. இருடா. ஈவினிங் நடந்ததுல இருந்து சொல்றேன். ம். இந்த விஷயம் ஒரு டிஎம்கே காரன் கூட ஃபர்ஸ்ட் அடிக்கல. புரியுதா? அவனுங்களுக்கே தெரியுது. முதல்ல அவனுங்க என்ன பண்ணானுங்க அவனுங்களுக்கே புரியும் அது. ஆனா இவனுங்க என்ன அவனுங்க தெரியுமா ஜாலியா பொறி போனோம். சாப்பிட்டுன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கானுங்க இவனுங்க பண்ற வேலைக்கு. நீ எத்தனை பேர் ட்வீட் போட்டிருக்கான் பேரு? விஜய் ஃபேன்ஸே விஜய் அடிக்கிறானுங்க. நீ எத்தனை பேர் போட்டிருக்கான் பேரு? இதுல இதுல வந்து சில எப்படி சொல்றதுன்னு தெரியல. பச்சை வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்லயே வந்து நான் கட்சி விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு வந்தேன். அனீஸ்னு ஒருத்தன் போட்டு வச்சிருந்தேன். நான் பார்த்தேன். இப்போ வந்து திருப்பி
இந்த 41 உயிருக்கு இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு அது இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இங்க இவ்வளவு யோசிச்சு பண்றாங்க. நீ யார் ஃபர்ஸ்ட்? நீ ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு. நீ பேச ஒரு நாள் கூட நீ வந்து நீ தலைவரோட டிபி வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட நீ இது வரைக்கும் அவருக்கு பாசிட்டிவா பேசுனது கிடையாது. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்பி நீ நீ சொல்றத கேட்டு நான் பார்த்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கேள்வி பண்ணுவாங்க? கேட்கறதுக்கு மட்டும் ஆட்டின்னு வந்துடுறானுங்க. ரொம்பலாம் வேணாம்டா, தெளிவா நார்மலா பேசுவோம்டா சாமி. அவங்களுக்கு என்ன எதுக்கும் தெரியணும்ல, நமக்கு அவ்வளவுதான் விளக்கம் கொடுக்கணும். இது நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்க போறாங்க. இதுல வந்து பாசிட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த நடுத்தரத்துல இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்றானுங்க உட்காந்துக்கிட்டு. ஓப்பனா சொல்லணும், இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க போகல. இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நீ அப்ப அவங்க மோட்டிவ் என்ன இது? இப்போ சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா இத? ஒரு மாசம் ஆக போகுதுங்க, ஒரு மாசம் கடந்து போகணுங்க. இப்ப நீ அரசியல் பண்ணணுன்ற அவர் உண்மையான அரசியல் பண்ணா மக்கள்கிட்ட போய் நிக்கணும். மக்கள்கிட்ட நிக்கிறதுக்கு அவர் தெளிவா என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து கரூர் மக்களை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்குதான் ஃபர்ஸ்ட் முனைப்பு எடுப்பாங்க. முனைப்பு எடுத்தானா நீ நேர்ல போய் பார்க்க முடியலன்னா பக்கத்துல போய் பார்ப்பாங்க. அங்க இடம் கிடைக்கலன்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இவருக்கு ஏன்னா சர்க்கிள்ல வச்சு இந்த இடத்துல எங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கிறமா பார்த்து அங்க போயிட்டு மீட் பண்ண வைப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து இதுல வந்து அந்த கரூர் மக்களுக்கு 1% கூட ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்களோட முழு அனுமதியோட தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களோட ஒப்புதல் படிதான் இது. அவங்களோட ஒப்புதல் படிதான் இது நடக்குது. இது அக்செப்ட் பண்ணதான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எங்க 3 பேரும் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, 3 பேரும் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு பணியூர் கூட்டம் அவர் சந்திக்கிற மாதிரி கூட இருக்கட்டுமே. ஆனா இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். பனையூரோ சென்னையோ ஓகேவா, நான் உள்ளாரே வரல. நான் இப்போ வந்து அவர் 2 விஷயம் இல்ல 2 இருப்பா ஒரே விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 2 முடிவு எழுந்தோம். ஒண்ணு வந்து மக்கள் சேஃப்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெட்ட பேர் வரும். இதுல மக்கள் சேஃப்டி பாப்பாரா நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு பாப்பாரா? இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இங்க வந்து இவனுங்க சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ண பார்க்க மாட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க அரசியல் படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். இது அரசியலா அவங்க பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு அந்த துயரத்தோட பங்கெடுக்கணும்னு பாக்குறாங்க அவங்க. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு. அந்த இடத்துல வந்து நான் போயிட்டு அரசியல் பண்ண யோசிக்கல. நான் மக்களுக்கு பாதுகாப்போட அவங்க கூட போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசணும்னு யோசிக்கிறாங்க. எனக்கு பத்தி என்ன, நான் இது வரைக்கும் பார்க்காத இதுவா அவர் பார்க்காத நெகட்டிவா பார்க்க போறாரு அவரு. நடுநிலையா இருக்கிறவங்க மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவங்களே கெட்ட வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களே பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. முதல்ல இல்ல ஒரு ரியாலிட்டி ஒண்ணு சொல்றேன். இங்க எல்லாருமே வந்துட்டு இப்ப எப்படின்னா ட்விட்டர்ல வந்துட்டு ஒண்ணு சொல்றேன். இங்க வந்துட்டு இப்ப போற்றை ஆவறத சொல்றேன். எந்த டிசிஷன் ஏதாவது ஒரு வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன அந்த கெட்ட விஷயம் இருந்தா கூட அந்த கெட்ட விஷயத்த முதல்ல யாரு இவனுங்க ஹேட்டர்ஸ பார்த்து நம்மள அசிங்கமா முதல்ல திட்டல. இவனுங்க நம்ம சைட்ல இருக்கிறவங்களே முதல்ல தொடர்நடிகமான இதுதான் பண்ணுகிறானுங்க. ஏன் தொடர்நடிக்குதுன்ற எதுக்கு எத்தாலும் பயின்ஸ் ஆகுறது என்னன்னா, முதல்ல இன்ஸ்டாகிராம் இருக்கு, சரி எல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், யூடியூப் யூஸ் பண்றேன், எங்கேயாவது இந்த விஷயத்த ஏதாவது எவனாவது நெகட்டிவ் ஏதாவது ஸ்ப்ரெட் பண்றான். இது வந்த பிறகு கூட எவனும் பெரிய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டான். நீ நினைக்கிறத விட தெரியுமா, உலகன்றோம் விஜய் கட்சி அழிஞ்சிரும் இது பண்ணிடும். முதல்ல இப்படி நடுங்கி தொடர்றது எதுக்குறா இருக்கீங்க? கேக்குறேன்டா. நான் வந்து அரசியல் நிறைய பேரை சினிமா விட்டு நான் முழுசா வந்துட்டு நான் வந்து இனிமே வந்து அரசியல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. முழுமையா விலகி வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு அரசியல் விட்டு வாங்க கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன தெரியும் உள்ள நடக்குதுன்னு? பண்ண சொல்ல ரைட்ஸ் உங்களுக்கு யாரா கொடுத்தது? பண்ண சொல்றது இல்ல. உள்ள என்ன அவங்க கட்சிக்குள்ள எவ்வளவு மன உளைச்சல்ல உட்காந்து ஒவ்வொரு விஷயம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம வந்து டக்குன்னு போயிட்டு நீ டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் தோன்றது ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே இப்ப இங்க ஐடி விங்ல இருக்கிறவங்களும் ஏன் ஐடி விங்னா என்ன, இப்ப அபிஷியல் கதிச்சு அப்புறம் சின்ன சின்ன ஐடி கூட நான் மதிக்கிறவன். இவளையும் நான் எந்த அளவுக்கு இதுன்னு முன்னாடி இருந்தாலும் தெரியும். நான் என்னை பத்தி எல்லாம் பேச வரல. முதல்ல இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ வந்துட்டு எல்லாம் பேசுறதெல்லாம் சரிடா. நம்ம எல்லாம் மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம் தெரியுமா? போன்ல எல்லாம் நெட்டுக்குது, நம்ம தளபதிக்கு டிஃபெண்ட் பண்றோம். நம்மளுக்கு மிஞ்சி போனா கிடைக்கிற ஒரு பெரிய நெகட்டிவிட்டியோ நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெயின்ஃபுல்லானது என்னன்னு சொல்லிட்டா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் வரும். புரியுதா?
நம்ம சில டைம் டிஃபெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். அவ்வளவுதான். நம்மள பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஆஃப்லைன்ல அவ்வளவு உழைக்கிறானுங்க, அவ்வளவு கஷ்டப்படுறானுங்க, அவ்வளவு ப்ரெஷர்ஸ் இதுல தெரியாதா? அவன் மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டிக்கு இருக்கிற எது புரியுதா? எது த்ரெட்னிங் வரும்? திமுக காரனை பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது. நீ நினைக்கிற மாதிரி அரசியல் நார்மல் கிடையாது. இவனுக்கு என்ன தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா? நீ டிஃபெண்ட் பண்றதுதான் இங்க இருக்கிற. இது ஐடிவிங் சைடு மட்டும் இல்ல. இப்ப என்னத்துக்கு ஐடிவிங் முன்னாடி இப்ப நடந்த தளபதி டிசிஷன் எவ்வளவு தப்பா போயிருக்கு. நாங்க என்ன உட்காந்து என்ன இதுவா பண்ணிருந்தோம்? முதல்ல எனக்கு என்னன்னா, ஒரு படம் மொக்கையா இப்ப ஏதாவது போகும்போது கூட டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்ச இவனுங்களுக்கு ஒரு டெசிஷன் புரிஞ்சுக்க தெரியல. முதல்ல அலெக்ஸ் இது எப்படி அப்படியே நான் இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல ஒரே இத்தனை ஒரு மாசம் சரி ஒரு நிமிஷம் இல்ல அவரு சென்னையில ஒரு கூப்பிட்டு இந்த நிமிஷம் நான் நீ கண்டினியூ பண்றதா பண்ணேன். கீழே சதீஷ் ரெக்வஸ்ட் பைரவா சதீஷ்னு ஒருத்தர் அவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடு, அப்புறம் வந்து குமரனுக்கு ஸ்பீக்கர் கொடு. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். குரோம்ல தான் காட்டுது. இல்ல ரிக்வஸ்ட் காட்டல. இல்ல குரோம்ல காட்டணும் நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு வரேன். இல்ல எது இல்ல ப்ரோ, எதுக்கு எடுத்தாலும் எப்படின்னா ஐயோ உலகம் இருந்துருச்சு, உலகம் அழிஞ்சிருச்சு, தளபதி கட்சி அழிஞ்சிருச்சு, இதுல இன்னும் சில பேரை கட்சி பாக்குறேன். அழிஞ்சிச்சு இந்த அவங்க சொல்றது இல்ல, இவங்களா போட்டுக்கிறது. இல்லடா இல்ல சில இல்ல இந்த டெசிஷன் எடுத்தா நானே இது பண்ண. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இருக்கிறதுல கேவலமான வேலை என்ன தெரியுமா? சொந்த கட்சியை பத்தி இப்ப ஒண்ணு சொல்றேன். இன்னசென்ட்டா இருக்கணும், நான் இனிமே இது பண்ணுவேன். சில சின்ன ஐடிங்க நீங்க எல்லாம் வந்துட்டு கேக்குறதுல மத்தவங்க பேச்ச கேட்டு கேக்குறதுல கூட இவனுங்க நான் திட்டவும் மாட்டேன். ஏன்னா இவங்க நம்பறதால தான் பண்ணுவோம். ஆனா இங்க எல்லாமே தெரிஞ்சு ஒண்ணு பண்றான் பாத்தியா ஒருத்தன். அட்டென்ஷனுக்கு கூட இன்னொன்னு வந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு காண்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என்ன கேட்டா. நிறைய வாட்டியே சொல்லியாச்சு. இதுல இவங்க தான் தெரியும். முதல்ல எதுவா இருந்தாலும் தளபதி டெசிஷன்ல மட்டும் யோசி, வேற எதுவும் இல்ல. எதுக்கு எடுக்கிறாருன்னு யோசிச்சாலே தெரியும். இவர் என்ன பர்மிஷன் கொடுத்து எல்லாம் சட்டிவா அப்படின்னு நான் சொல்றாரு. இல்ல வந்துட்டு அலெக்ஸ் ஈஸியா போற மாதிரி இருக்குது. அலெக்ஸ் ஒரு நிமிஷம் இந்த இருக்கு. ஒரு சித்து கருத்து தான். சித்து கேட்கிறாரு. வணக்கங்க, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நானும் கொஞ்சம் கடந்த சில நாட்களாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிஸ்மேண்டில் டிவிகேங்கிறது நான் கூட ஒரு 2-3 பேரை மெசேஜ் பண்ணிட்டு, கட்சி அழியணும்னு நினைக்கிற எண்ணம், அது எப்படிங்க? நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கலாம். இங்க யாருமே வந்து ஃபீட்பேக்குக்கு அப்பாற்பட்டு இல்ல. இப்ப கட்சி நடத்துறோம்னா அது ஒரு கூட்டுறவு. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நமக்குள்ள பேசிக்கிறோம். ஆனா நீங்க தொடர் ரீதியா நீங்க வந்து நெகட்டிவிட்டி பரப்பும்போது எங்களால அதை ஃபீட்பேக்கா பார்க்க முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க வந்து சொல்ற மாதிரி உங்களோட ஆதாயமும் அட்டென்ஷனுக்காக செய்றீங்க. எஸ்பெஷலி இந்த டிஸ்மேண்டல்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நீலாம் வந்து உன்னை தொண்டன்னு கூப்பிட்டுக்கிறதுக்கே வந்து இது இல்லப்பா. ஏன்னா நீ கட்சியை வந்து அழியணும்னு நினைக்கிற பத்தியா, அது வந்து என்னைக்குமே ஒரு தொண்டோட உண்மையான எண்ணமா இருக்காது. என்ன இப்படி நடக்குது, இன்னும் சிறப்பா நடக்கலாமே, எனக்கு கேள்விகள் இருக்கேங்கிறது மனித இயல்பு, அது உளவியல். ஆனா நீங்க இந்த கட்சியே அழியணும், அது இருக்கவே கூடாது, இதுக்கப்புறம் நம்ம காலி, நம்ம அவ்வளவுதான், இந்த முன்னாள் நான் அசிங்கப்பட்டுட்டேன். இங்க பாரு, நீ கட்சியில யாருமே வந்து தனி ஆளுமைகள் கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிச்சு ஒரு வருஷத்துல, ஒரு வருஷம் கூட இல்ல, இப்ப நம்மக்குள்ளேயே வந்து பேசிக்கிற நேரம் கிடையாது. இப்ப கடைசியில இந்த லயலாமணி அண்ணனோட போஸ்ட நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப நாளாவே கொஞ்சம் சந்தேகம் தான். ஒண்ணு அதிகார வர்க்கத்துல அரசியல் ஆடுறாங்க, இவர் போய் அவங்க சந்திக்கிறதுல ஹால் ஓனர்களுக்கு யார் நெருக்கடி கொடுக்குறாங்க, அந்த கேள்வி எனக்கு இந்த சேர் ரெண்டல்லையே எனக்கு இருந்துச்சு. இந்த மதுரை மாநாட்டுல சேர் கொடுக்க மாட்டாங்கிற பொருள் யார் நெருக்கடி கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த கரூர் ஹால் ஓனர்ஸுக்கும் யார் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதே போல கடைசியில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். போன மாசமும் இல்லையோ இந்த கவினோட அப்பா மு.க. ஸ்டாலின் ஐயாவை வந்து சந்திச்சாரு இங்க சென்னையில. அவரோட குடியிருப்பு, அவர் இருக்கிற இடம் வேற. அவர் வந்து சென்னைக்கு இங்க வர வச்சு அவரை சந்திச்சாரு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இதுல நான் வந்து தவறுன்னு பார்க்கல. 41 பேரோட குடும்பத்துக்கும் செல்லும் போது அங்க கூடுற கூட்டம், அந்த 41 குடும்பங்களுக்கும் பர்சனலைஸ்ட் ரிக்வெஸ்ட் இருக்கு தளபதியோட. நீங்க அந்த காணொலிகள்லயே பாக்குறீங்க. அவங்க ஒத்தொத்தரும் அவங்களுக்கான விருப்பங்கள் இருக்கு, தளபதியோட பேசணும், சில இது சொல்லணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுங்க கூட்டம் கூடும்போது அது வந்து அவ்வளவு எளிதா சாத்தியமாங்கிறது ஒரு கேள்விதாங்க. நான் இன்னும் சொல்றேன், ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் ஒன்லி வித் தளபதி. இந்த கட்சியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணும், ஒழியணும்னு பேசுறவன் உன்னோட ஃபீட்பேக் அதுக்கு மேல கன்ஸ்ட்ரக்டிவா எங்களால ஏத்துக்கவே முடியாது. உன் எண்ணம் வேற அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். மோட்டிவே வேற, டிஃப்ரெண்ட் மோட்டிவ். ஷாமே, இப்ப எனக்கு ஒரு டவுட்ரா, இது மட்டும் கிளியர் பண்ணுங்களேன். இப்ப இந்த 40 குடும்பம், சரி ஓகே. இப்ப வர நியூஸ் போல வந்து இங்க வந்துடுச்சு, சென்னைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப அவங்க சென்னைக்கு வராங்க. இப்ப வந்து அவங்க சென்னைக்கு வர்றது வந்து அவங்க அப்ரூவல் இல்லாம அவங்க வருவாங்களா? அவங்க அந்த ஒப்புதல்
அந்த 40 குடும்பம் ஒப்புதலோட தானே வராங்க. ஆமா நாங்க வந்து இவரை பாக்குறோம்னு. ஆமா ஆமா குமரன். இது என்ன அப்ப அந்த 40 குடும்பத்துக்கே வந்து அங்க என்னது அவங்க அவங்கதான் விக்டிம்ஸ்க்கே வந்து அது வந்து இதுவா தெரியல. அவரை வந்து பார்த்தா அவர் கூட இருக்கணும்னு அவங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு என்ன இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு அபியூஸ் பண்றது? நான் எதை வேணாலும் ஒத்துப்பேன். உட்காந்து வந்து ஒருத்தர் ஐடியல்னு உட்காந்து சொல்லிட்டு அவர் எப்படி மனசே இல்லாம அபியூஸ் பண்ண தோணுது உங்களுக்கு? என்னது இது? எனக்கு ஒண்ணு சொல்றேன், கேம் மாமா பேக் வேற, மச்சான். அபியூஸ் வேற இல்ல இல்ல ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்றேன். இங்க கட்சி வந்துட்டு இருக்கிறனால தான் இங்க அபியூஸ் பண்ணவங்களே இங்க மதிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இப்போ எல்லாருமே கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன டயலாக் என்ன தெரியுமா? ஏன் டயலாக்ன்றனா இவங்க தான். இப்ப இவங்கள இந்த சைடுல எங்க திட்டினவனுங்களே, தளபதி விஜய் அண்ணா நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்க பின்னாடி நிப்பேன் எல்லாம் போட்டானுங்க. அப்ப எங்க போன? இவருன்னா ஏதாவது தப்பு பண்ணாரா இல்ல இது பண்ணாரா எனக்கு அதான் தெரியல. தப்பு பண்ணா எவன் வேணா கேள்வி இப்ப இது எப்படி நான் மத்த கட்சி மாதிரி ஊழல் பண்ண கட்சிக்கு முட்டு கொடு, நீ தொண்டனா இரு, அந்த மாதிரி எவனும் கேட்கல. இங்க எவனும் இருக்கவும் சொல்ல அந்த மாதிரி, புரியுதா? நீ கஷ்டப்பட்டு இரு, இல்ல பிடிக்கலன்னா போதான் சொல்றானுங்க, பிடிச்சா இரு, அவ்வளவுதான். அது என்ன தான் திட்டுறது இது பண்றது 1000 வாட்டி சொல்லியாச்சு. இதுல இன்னொன்னு, இதே மாதிரி டெசிஷன் அடுத்து திரும்ப எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். அடுத்து ஃபியூச்சர்ல எது வேணா வரலாம். முதல்ல அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னு யோசிச்சாலே தெரியும் உங்களுக்கு. பேசிக்கா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சென்ஸ் இருந்தாலே இது முடிஞ்சது மேட்ரு. கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்குங்க, சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு இந்த கட்சியில பேசுறதுக்கு. அத நியாயமான பாயிண்ட் வைங்க மட்டும்தான் கேக்குறாங்க எல்லாருமே. சதீஷனா நீங்க சொல்லுங்கண்ணா. இங்க கருத்துரிமை எல்லாரும் பேசுனாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுல வந்து ஏதோ ஒருத்தரோட மனக்குமுறல கேட்டு, ஓகே இது வந்து கொஞ்சம் வேலிடா இருக்குன்னு தான் யாருமே எதுவுமே தடுக்கல. ஆனா நீ தலைவரையும் கட்சியுமே நீ அடிப்பனா உன்னோட உன்னோட மென்டாலிட்டி என்னவா இருக்கு இந்த இடத்துல? ஒரு சில பேர் சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்களுக்கு அரசியல் தெரியுதாம். தளபதிக்கு அரசியல் தெரியலையாம். ஒருத்தர் சொல்லி தான் அவரு கேட்கிறாராம். ஏன்டா உன்ன கேட்டு அவர் அரசியல் ஆரம்பிச்சாரா? இல்ல ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு இன்னும் 30 வருஷம் பழக்கமா? இல்ல என்ன இது? இல்ல உன்கிட்ட கேட்கிறேன், நான் இன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எப்படிங்க அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்க? நான் வேணா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டா நீங்க அவர்கிட்ட சொல்லி புரிவீங்களா? அவருக்கு அரசியல் சொல்லி தரேன்றாங்க ஆர்குமெண்ட்டா. நான் சொல்லி தரேன் அவருக்கு அரசியல்னு. நீ என்ன அரசியல்ல கழட்டுன? 30 வருஷம் நான் டிஎம்கேல வேலை செஞ்சியா? சாரி வேர்ட்ஸுக்கு சாரி. 30 வருஷம் நீ எங்க இருந்த? இத்தனை வருஷம் நீ என்ன அரசியல் பயின்றுட்டு இருந்தியா? எல்லாருக்குமே அரசியல் புதுசு தான். எல்லாருமே இப்பதான் கத்துக்கிறோம். எனக்கும் அரசியல்ல நாட்டம் கிடையாது. உங்களுக்கும் நாட்டம் கிடையாது இவ்வளவு நாளா. ஒரு தலைவர் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு. அவர் பின்னாடி நம்ம நிக்கணும்னு தான் நம்ம நிக்கிறோம். இத நம்ம அவர் கூட ஸ்டாண்ட் பண்ணி தான் நிக்கணும். நீ தப்புனா தட்டி கேட்பன்ற மென்டாலிட்டியே தப்பு. இது யாரோட கட்சி? இது தலைவரோட கட்சி. அவரோட டெசிஷன் பின்னாடி நிக்கிறது தான் ஒரு தொண்டன். ஒரு டிஎம்கேல ஒரு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வெளியில போறாருன்னா, கடைக்கோடி தொண்டன் கிட்ட நான் இன்னைக்கு இங்க போறேன்ப்பா, நான் இந்த 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 ப்ரோகிராமுக்கு போறேன்ப்பான்னு சொல்லிட்டா போவாரு? அவர் டெசிஷன் என்னவோ அந்த தொண்டன் கேட்பான். இப்படிதான் ஒரு கட்சிக்கு நம்ம வந்து இருந்தா தான் அது ஒரு யூனிஃபார்ம்டா கரெக்டா போவோம். இதுல நான் வந்து இங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு இத்தனைக்குமே. நீங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு குவரீஸ் கேட்கணும்னா, இங்க தலைமையில நீங்க தாராளமா கேட்கலாம். எல்லாருமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எவ்வளவு பேர் சொல்லுங்க, நீங்க தலைமையில பேசாம இருக்கீங்கன்னு? இங்க இருக்க மண்டல நிர்வாகி இருக்காங்க, மாநில நிர்வாகி இருக்காங்க, உங்களுக்கு மேல இருக்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இவங்களையும் தாண்டி நம்ம மேல் தலைமையில இங்க பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா ஒரு கட்சி இருக்கு. இப்ப நீங்க ஒரு டிஎம்கேல இருக்கீங்கன்னா, உங்களால வந்து ஒரு அன்பில் மகேஷ் கிட்டயோ, ஏதோ ஒரு எம்எல்ஏ கிட்டயோ, எம்பி கிட்டயோ நீங்க போய் பேசிற முடியுமா? ஏதாவது டைரக்ட்டா நம்மளால அப்ரோச் பண்ண முடியுமா? ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நீ போய் நின்னு பாத்துற முடியுமா? ஒரு கவுன்சிலர புடிக்கணும். கவுன்சிலர் தாஜா புடிச்சு கவுன்சிலர் கூட்டு போய் உன்ன நிக்க வச்சா தான் உண்டு. அப்படிதான் நீ யாருன்னு தெரியும். ஆனா நீ இங்க யாருன்னே உன உ உ- நீ யா- நீ எங்கேயோ இருக்க உன்ன கூப்பிட்டு ஒரு போஸ்டிங்க குடுத்து, நீ தளபதிக்காக இவ்வளவு வருஷம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீ உன் குரல குடுத்துருக்கப்பான்னு உனக்காக ஒரு போஸ்டிங்க போட்டு குடுத்தா, நான் தட்டி கேட்பேன்டான்றது என்ன? நீ தட்டி கேளு. நீ டிஎம்கேவ தட்டி கேளு. இன்னைக்கு டிஎம்கே வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தானா, அவன நீ தட்டி கேளு. இந்த பிரச்சனையில எங்க தளபதிக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீ ஏன்டா வேணா எனக்கு நீ வந்து பெர்மிஷன் தரல. நீ அவன கேட்டிருந்தனா, இங்க தளபதி அவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பாரு. போன வாரம் ஃபுல்லா அவர் என்ன மன உளைச்சல்ல இருந்திருப்பாரு. இப்ப நீ நீ என்ன என்ன இங்க சாதிக்கணும்னு நினைக்கிற? நீ தளபதிய வந்து எதிர்த்து கேள்வி கேட்டா, தளபதி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு உனக்காக அவர் மாத்திப்பாருன்னு நினைக்கிறியா? ஒரு இங்க மொத்த கருத்து தாங்க. என்னன்னா, நம்ம வந்து இந்த கரூர் விஷயத்துல தீர்வை நோக்கி தான் வந்து சென்றுட்டு இருக்கோம். நம்ம வந்து அரசியல் பண்ணல. ப்ரோ ஏன்னு நம்ம இல்ல ப்ரோ. சொல்றோம்னா, தளபதி வந்து முதல்ல எந்த ஒரு விஷயத்துல இறங்குறனாலும், அதுல தீர்வு காண முடியுமான்னு நினைச்சுட்டு தான் இறங்குறாரு. நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் விஷயமா ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம பரந்தூர் விஷயம் இருக்கு தெரியுமா? பரந்தூர் விஷயத்த ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டால ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு,
அதுல நம்ம இறங்கினா ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா இதை ஸ்டாப் பண்ண முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கு தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு பேசினப்ப கூட தூய்மை பணியாளர்கள்ட்ட என்ன பேசினாருன்னா, இதுல நான் உங்களுக்கு கூட துணை நிக்கிறேன், ஆனா இதுல என்னால சொல்யூஷன் வாங்கி தர முடியுமானா இப்ப என் கையில இந்த சொல்யூஷன் கிடையாதுன்னு ஓப்பனாவே அவர் சொல்லிட்டாரு. அவர் கூட நிக்கிறாரு. புரியுதுங்களா? சொல்யூஷன் இருக்க கேசஸ்ல அவர் வந்து நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இப்ப வரைக்கும் பரந்தூர்ல நின்னுட்டு இருக்காரு. அவரு சொல்யூஷனுக்கான அரசியலை எடுத்து முன்னோடி வைக்கிறாரு. கரூரை பொறுத்த வரைக்குங்க என் கருத்து அதுல என்னன்னா, நம்ம முதல்ல வந்து அந்த போய் குடும்பங்களை சந்திக்க தான் ஆசைப்பட்டோம். ஓகே, விருப்பப்பட்டோம். யாருனாலும் அந்த சடங்குப்படி முறைப்படி நம்ம அங்க போய் சந்திக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பமா இருந்துச்சு. அதுல அந்த அதிகார வர்க்கத்துல வந்து லயலாமணி அண்ணனோட போஸ்ட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு சில நேரம் பர்மிஷன் கொடுக்குறோங்கிற செய்தி, அதுக்கப்புறம் இல்லைங்கிற செய்தி. அப்ப வந்து அதுக்கு பின்னால என்ன ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அங்க இல்ல ப்ரோ, இருக்கிற பேசிக்கா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து சொல்லுங்க. தளபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதுல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு நான் திங்க் பண்றேன். ஆனா இங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பொதுமக்களா பேசுறேன்றதெல்லாம் பொய். ஓகேவா? நீ எதிர்க்கட்சிக்கார பொதுமக்கள் மாதிரி இல்லைன்னா யோசிக்கிற. எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சியா பேசு. யோசிக்கிற. இப்ப தளபதிக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்? தளபதி வந்து ஒரு நார்மலான பொலிட்டீஷியன் கிடையாது. ஆக்டர் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டீஷியன். அவருக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். அது இல்லாம இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மூவ் ஆயிருக்கு. இத யூசுவலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க மாரி போய் லெட்டர் குடுத்து நான் வந்து இன்னைக்கு போய் பார்க்குறேன்னு முடியாது. சிபிஐல இருக்கப்போ நீ வந்து நீ அந்த இடத்துக்கு போயிட்டு கரூர்ல பார்க்குறேன்னா, அங்க வந்து கேஸ் வந்து அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற டைம்ல வந்து என்னோட ஆதாரத்த அழிச்சுட்டாங்கன்னு ஒரு நேரேட்டிவ் வந்து செட் ஆகும். இவர் வந்து எங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கெடுத்துட்டாரு இந்த இடத்துல வந்து. அந்த அளவுக்கு டீப்பா போறதுன்னா அதுக்கான ரொம்ப அதுக்கு உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. இல்ல இதெல்லாமே ஒரு அப்கமிங் நரேட்டிவா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன். இல்ல அது அந்த இதுவே வேணாம். இப்ப அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. லீகலா அது கேஸ் நிலுவையில இருக்கும்போது அத பத்தி பேச வேணாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதான் சொல்றேன். லீகலா எவ்வளவு இஷ்யூஸ் வந்திருக்கும், லீகலா எவ்வளவு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நீ போலனா நீ எங்க உட்கார்ந்து பேசுற? நீ களத்துக்கு வந்தியான்னு கேட்டா, நான் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கேன். எங்கம்மா போராடிட்டு இருக்கீங்க? எங்கங்க போராடிட்டு இருக்கீங்க? வர மாட்டாங்க. எங்க நேர்ல வந்து உங்களுக்கு கேளுங்க, உங்க வாரிசை கேளுங்கன்னா நேர்ல வர மாட்டேன். நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். எங்க போராடிக்கிட்டு? நான் ட்விட்டர்ல போராடிட்டு இருக்கேன். டெய்லி களத்துல அவ்வளவு பேர், ஒரு லீகல் டீமா இருக்கட்டும், எங்க சோசியல் மீடியா டீமா இருக்கட்டும், ஐடி விங் டீமா இருக்கட்டும், யாருமே இங்க சும்மாலாம் கிடையாது. இங்க அவ்வளவு ஒர்க்ஸ் பின்னாடி பேக் எண்ட்ல போயிட்டு இருக்கு. தளபதி வெளியில கொண்டு வரணும்னா தளபதி எப்ப வேணா ரெடியா இருக்காருங்க வெளில வர. இருக்க டிஃபிகல்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. இங்க சொந்தக்காரன் அவன் அந்த அந்த வீட்டுல இருக்கவங்க கூட தளபதியை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சொந்தக்காரன்ற கோர்வையில வந்து எல்லாருமே சுத்தி தளபதி கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கார்னர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஒரு மாசம் நியூஸ் என்ன மாதிரி கன்வே பண்ணுவான்? அத மக்கள் விஜயை புறக்கணித்தனர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டானுங்கன்னா உங்களால அதுல இருந்து மீண்டு வரவே நான் முடியாது. ஆல்ரெடி தான் ஒரு மாசம் பார்த்தேன்லங்க. ஒரு மாசமா பார்த்தலைங்க நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி ஃபேக்கா போட்டு அதை வந்து எந்த அளவுக்கு இது பண்ணாங்க. எந்த மீடியா நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தது? ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, டெய்லி பாலிடிக்ஸ் ஏன் பண்ணலன்னு ஒரு விஷயம் வச்சாங்கண்ணா. நான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும்னா, நான் போயிட்டு இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் ஒரு கருத்து எடுத்து வைக்கிறேன்னா, என்கிட்ட முதல் விஷயமா என்னமா வைப்பாங்க? போய் ஃபர்ஸ்ட் கரூரை போய் பார்த்துட்டு வான்னு கேட்பாங்க. இதுதான் வந்து யதார்த்தமா இருந்திருக்கும். நம்ம வந்து டெய்லி அரசியலை பார்த்துக்கிட்டு கரூர் வரும்போது போய் பார்த்துக்கலாம், அவங்க பர்மிஷன் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனாலதான் வந்து முதன்மையா வந்து நம்ம வச்சிருக்க விஷயம் வந்து கரூர் மக்களை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். தெரியாமலாம் நீங்க ஒன்றும் போஸ்ட் போடவே இல்லை. இவ்வளவு நாலேஜபிளா நீங்க போஸ்ட் போடுறீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறீங்க. ஆனா என்ன மனநிலையில போடுறீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. அதை மட்டும் தான் நான் சொல்றேன். நான் சிம்பிளா ஒரே வார்த்தை தாங்க சொல்றேன். ஏற்கனவே சொன்னதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பர்மிஷனே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். கரூர் பர்மிஷனே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் போலீஸ் டிஎஸ்பி எல்லாம் கொடுத்துட்டாங்க. யாரை நம்பி போக சொல்றீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சு? இதே போலீஸ் இதே கவர்மெண்ட் நம்பி தானே போனது. எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமே என்னை யாரை நம்பி பாத்தீங்கன்னா தளபதி அங்க அனுப்ப சொல்றீங்க? இது மட்டும் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு அதுவும் வந்து அந்த குடும்பங்களோட பாதுகாப்பும் இருக்கணும்ல. ஏங்க இந்த 41 குடும்பங்களையும் நம்ம போய் சந்திக்கும் போது யதார்த்தமா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த தெருவுல வீதியில இருக்கிற கூடியவங்க ஒண்ணு கூடிடுவாங்க. அங்க வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து போலீஸ் இது பண்ணாலும் அங்க வந்து ஒரு இது கூடிடுவாங்க. அந்த 41 குடும்பங்களும் வந்து சில பர்சனலைஸ் ரிக்வெஸ்டும் வச்சிருக்கிறாங்க தளபதியில. நம்ம வந்து வீடியோஸ்ல பாத்துருக்கோம். சித்து இன்னொரு விஷயம் சொல்றேங்க. சித்து முன்ன விட இப்ப ரொம்ப எமோஷனா இருக்காங்க தளபதி மேல. புரியுதுங்களா? எமோஷனா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவரை இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களே வந்து முழுமையா ஏத்துக்கிட்டு தான் வராங்களே. அதான் தெளிவா சொல்றேமே, 1% கூட வராங்க.
ஒரு அவங்களுக்கும் பர்சன்ட் ஒரு கூடனா சில த்ரெட்னிங்ஸும் இருக்கு சில பேருக்கு. ஆனா சதீஷ்னா ஓகேங்களா? 1% கூட யாருமே வந்து நிராகரிச்சு அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் ஸ்டெப் எடுக்கல. அவங்களோட முழு அனுமதியோட தான் எதுவா இருந்தாலும் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தீர்மானமா இருக்காங்க. மக்கள் சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க இருக்க மக்களுக்கே வந்து த்ரெட்டன் வர வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இதை வந்து நான் எப்படி வேற மாதிரி சொல்லலாம். பட் ஆனா நான் சொல்ல வேணாம் அந்த விஷயத்த. அது எல்லாருக்குமே புரியும். நம்ம ஒரு என்ன பண்ண போறோம்ன்றத முன்னாடி எடுத்து வைக்கிறோம்னா அடுத்து அங்க இருக்க குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. நான் இங்க ஒரு விஷயம் பண்ண அவங்களுக்காக போறேன்னு தான் சொல்லிட்டு யோசிக்கணும். போறேன்னா நம்ம அந்த அவங்க சேஃப்டி பாவங்க யோசிக்கணும். அவங்க பாவங்க. அவங்க சும்மா வந்து அவங்களோட மனசுல இருந்ததை பேசுனதுக்கே நம்ம அவங்களெல்லாம் எத்தனை வெறுப்பை இங்க சம்பாதிச்சாங்க. இவங்க அவங்க வந்து கீழ்த்தரமா இத்தனைக்கும் அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? வெறும் இது ஒரு சொன்னதுக்கு நெஞ்சத்துல ஈரமே இல்லாதவன் தான் அவங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. இல்ல காசுக்கு இல்ல வேலை அவங்க போயிட்டாங்கன்ற எப்படி மாதிரிலாம் பேசுறாங்க. எதிர்பார்த்தாங்கன்னா கேவலமான இந்த பேச்சு. இந்த குடும்பம் வந்து நம்மளை எதிர்க்கும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க யாரும் எதிர்க்கல. உடனே அவங்கள நம்ம டிஃபேம் பண்ணாதான் இந்த நியூஸ் இன்னுமே கேரி பண்ணிட்டு போக முடியும்னு தான் அவங்க அதை கேரி பண்ணாங்க. ஆனாலுமே அந்த ஃபேமிலிஸ் வந்து இப்போ நமக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதுல பெரிய பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள அடங்கி இருக்கு. அவங்கள நம்ம இப்போ கூப்பிட்டுட்டு வந்து இங்க தளபதி பார்த்து எல்லாமே அமிச்சா கூட பிற்காலத்துல அவங்களுக்கு சேஃப்டி யாரு? இந்த கவர்மெண்ட் கொடுக்குமா? அதுக்கான சேஃப்டிக்கு நீ பில்ட் பண்றியா? இங்க நீங்க நம்ம சோஷியல் மீடியால போடுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க நிப்போம்னு யாராவது இந்த சோஷியல் மீடியால போட முடியுமா? அவங்களுக்கு அங்க போய் நம்ம நிக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இங்க உட்கார்ந்து பேசுறது வேற. களத்துல இருக்க நிலவரம் வேற. நம்ம ஏங்க ஒரு உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி நீங்க சொல்றீங்க. டெய்லி நான் சொன்னேன்னா அடுத்து அங்க இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தரீங்களா? நான் சொல்ல ரெடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கட்சி சார்பா சொல்றாங்கன்னா தலைமை அவங்களுக்கு தலைமை இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க நீங்க ரெடியா இருப்பீங்களா அங்க இருக்க மக்களுக்கு? இன்னொரு விஷயம் தலைமை வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாளைக்கோ நாளன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோன்ற ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இருக்க பர்மிஷனும் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யார் ஷூரிட்டி கொடுப்பா? இங்க பர்மிஷனுக்கு தான் இவ்வளோ நாள் பிரச்சனை. இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. யாரோ நான் நடந்து போற மாதிரி தளபதி நடந்து போயிட முடியுமா? நான் போய் 10 வீட்ல போயிட்டு நான் போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை பண்ற மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட முடியுமா? இல்ல நான் கரூருக்கே வந்து தளபதியே அங்க நின்னு பேசுறாருன்னா மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு வீட்ல எவ்வளவு நேரம் அவரை நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வீட்டை தாண்டி பிரஸ்காரங்களும் வச்சிருப்பான் கேமரா. மூணாவது வீட்டுக்கு நம்ம போறதுக்குள்ள ப்ராக்டிக்கலா 1000 பேர் வந்து நிப்பாங்க அந்த இடத்துல. வந்து ஹாஃப் அன் ஹவர் கூட நிம்மதியா பேச விட மாட்டாங்க. நாங்க ஹாஃப் அன் ஹவர் கூட நிம்மதியா நிக்க விட மாட்டாங்க. அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. எல்லாரோட சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு தான் ஒரு விஷயம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க வந்து யாரு இங்க ஸ்டெப் எடுத்தாலுமே கட்சி வந்து கீழே போகணுன்றதுக்காக ஸ்டெப் எடுக்கல. கட்சி வந்து நம்ம அதை தாண்டி வரணுன்றதுக்காக தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இந்த விஷயத்துல. இங்க எல்லாருமே எப்படி ப்ளே பண்றாங்கன்னா அவங்க ஒரு வியூக வகுப்பாளராகவும் அவங்க தான் ஒரு கட்சி தலைமையில இருக்க மாதிரியும் நான் சொல்றதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்ன்ற மென்டாலிட்டி வந்து என்ன மென்டாலிட்டின்னு தெரியல ஒரு கட்சியில. நம்ம எல்லாருமே ஒரு வகையில அடிப்படை நிர்வாகி, அடிப்படை தொண்டன் தான். தலைவருக்கு தெரியும் நான் போயிட்டு தலைவா நீ இதை பண்ணு தலைவா அதை பண்ண தலைவா எனக்கு 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 வந்து அது ரைட்ஸே கிடையாது. ஏங்க அவரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு 25 வருஷமா அடிமட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராருங்க. உள்ள வரும்போது அவ்வளவு யோசிச்சு பண்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்குது அந்த இடத்துல வந்து யோசிக்காம கால் எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்க பாசிபிலிட்டி என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும், இதனால என்ன பேக் ஃபயர் ஆகும்? பேக் ஃபயர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. இதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்னே ஒண்ணுதான், திருப்பி அவர் போறாரு அதே இடத்துக்கு. இல்லடா ஒரே நிமிஷம்டா. திருப்பி அவர் போறாரு அந்த இடத்துல 40 பேர் உயிரிழந்தாங்க.